வாங்க வாங்க. வணக்கம் சம்பந்தி அம்மா. வணக்கம் சம்பந்தி ஐயா. நீங்க இப்படி திருதுப்புன்னு வருவீங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே. அதனால என்னண்ணே? இல்லம்மா, முன்னாடியே நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா அது இதுன்னு ஏதாவது தடபுடலா விருந்து செஞ்சு வச்சிருப்போம். நீங்க திருதுப்புன்னு போன் போட்டு வரோன்னு சொல்லிட்டீங்க. அதான் எங்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஐயா பரவாயில்லண்ணே, இதனால என்ன இருக்கு? இருங்கம்மா, பொண்ணு ரெடி ஆயிட்டு இருக்கா, இப்ப வந்துருவா. இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் எதுக்குண்ணே? அவ எப்பயும் போல இருக்க மாதிரியே வர சொல்லுங்களே, நேச்சுரலா இருக்கும். இல்லம்மா, இந்த கிளம்பிட்டா, இப்போ வந்துருவா. சரிங்கண்ணே. இந்தாங்கம்மா, ஸ்வீட் எடுத்துக்கங்க. ஐயா ஏன்னு இதெல்லாம் இருக்கட்டும், வைங்க. சம்பந்தி ஐயா, நீங்க எடுத்துக்கங்க. வேண்டாண்ணே, அவருக்கு சுகர் இருக்கு, சாப்பிட மாட்டாரு. ஓ அப்படியா, சுகர் இருக்கா? இந்த சுகர் தான் எதுக்கு வருது எப்படி வருதுன்னே தெரிய மாட்டேங்குது சம்பந்தி. ஓ அப்ப உங்களுக்கும் சுகர் இருக்கு போல. ஆமா சம்பந்தி, லைட்டா. ராஜி ராஜி, சாராவை கூட்டு வா. இதோ வரேங்க. பாட்டி அம்மாவா கூட்டு வரல? இல்லண்ணே, கூட்டு வரல. உங்களுக்கு நாங்க வந்ததே சந்தோஷம். என்ன செய்ய எது செய்யனே தெரியல, அதான் அது இதுன்னு எடுத்து சமைச்சிட்டு இருக்காங்க. நாங்க தான் பொண்ணை போய் பாத்துட்டு வரோன்னு வந்துட்டோம். அப்படியா, சரி சரி. வணக்கம் சம்பந்தி அம்மா. சாரா வணக்கம் சொல்லு. வணக்கம்மா. அதெல்லாம் எதுக்குமா, பரவாயில்ல. சாரா கொஞ்சமாவது முகத்தை சிரிச்ச மாதிரி வை. சிரிச்ச மாதிரி வைக்கிடி, வந்தவங்க என்ன நினைப்பாங்க? தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சாரா, வந்த சம்பந்தத்தை கெடுத்து விட்டுறாத. தயவு செஞ்சு முகத்தை சிரிச்ச மாதிரி வச்சிரு. போதுமா? எனக்கு இருந்தாலும் இவ்வளவு நக்கல் ஆகாதடி. ராஜி, காஃபி எடுத்து கொடு, குடுக்கட்டும். அதெல்லாம் என்னால முடியாது. நீ போய் எடுத்துட்டு வா ராஜி. சரிங்க. இருங்க, காஃபி எடுத்துட்டு வர சொல்றேன். ஐயோ அதெல்லாம் வேண்டானே, நானும் சரி இவரும் சரி டீ காஃபி எல்லாம் குடிக்கிறதே இல்லை. ஓ அப்படியா, அப்ப ஜூஸ் எடுத்துட்டு வர சொல்லட்டா? இல்லனே, எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம்? ராஜி போய் ஜூஸ் எடுத்துட்டு வாமா. சரிங்க. பொண்ணு அழகா இருக்காளங்க. ஆமா மயசு, பொண்ணு அழகா இருக்கு. நம்ம பையனுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கு பாரு. ஆமாங்க, நம்ம பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்குங்க. ஆமா ராஜி, இது யார் செலக்ஷன்? எங்க அம்மாவோட செலக்ஷன் பத்தியா, அதனால சூப்பரா தான் இருக்கும். அதானே, ஏன் சொல்ல மாட்டேங்க? மயசு, நீ எங்க அம்மாவோட செலக்ஷன் தான், அதை ஞாபகம் வச்சுக்க. எங்க அம்மா உன்னை செலக்ட் பண்ணதுனாலதான் நான் உன்னை கல்யாணம் பண்ண. இப்போ இந்த பொண்ணை எங்க அம்மா செலக்ஷன் பண்ணதுனாலதான் நம்ம பையன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போறான். ஆமாங்க, இப்பேற்பட்ட பிள்ளையெல்லாம் விட்டுப்பட்டு எவ்வளவு ஒரு பிச்சைக்காரியை கூட்டு வந்து வைக்கணும்னு சொல்றானுங்க உங்க மகன். அதானே, நீ விட்டுருவியா என்ன? ஆமாங்க, அவனுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையோ, ஆனா நமக்கு வர போற மருமக நமக்கு பிடிச்சிருக்கணும், அதுதாங்க நமக்கு வேணும். ஆமா மகேஷ், பொண்ணும் அழகா முக லட்சணமா இருக்கு, வீடும் நல்ல வீடுதான். இந்த சம்பந்தத்தை நம்ம விட்டுறவே கூடாது மகேஷ். ஆமாங்க, இப்பேற்பட்ட அழகான பிள்ளையெல்லாம் விட்டுப்பட்டு போய் அவளை போய் பிடிச்சிருக்குன்னு நிக்கிறானுங்க உங்க மகன். அவனுக்குலாம் என்ன ரசனையோ. சே, அவெல்லாம் டாக்டருக்கு தான் படிச்சானா இல்ல வேற எதுக்கும் படிச்சானான்னு எனக்கும் தெரியலங்க. இந்தாம்மா சாரா, ஜூஸை கொடு. ஜூஸ் எடுத்துக்கோங்க. உங்க பொண்ணை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. சரி சாராமா, நீ உள்ள போ. ஒரு நிமிஷம், இதை பிடிங்க. இது என்னோட மருமகளுக்காக இந்த அத்தையோட சின்ன கிஃப்ட். எனக்கு இதெல்லாம் வேண்டாமா. சாரா, குடுக்கறத வேணாம்னு சொல்லாத. அவங்க உனக்காக எவ்வளவு ஆசையா வாங்கிட்டு வந்திருப்பாங்க, வாங்கிக்கோ சாரா. ஆமாம்மா, உனக்காக ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுவும் முத தடவை உன்னை பார்க்க வாங்கிட்டு வந்திருக்கேன். உன்னை பார்த்ததுமே எனக்கு பிடிச்சிருச்சு. எங்க வீட்டுக்கு மருமகனா அது நீ மட்டும்தான், அதான் உனக்கு இந்த கிஃப்ட். வாங்கிக்க மருமகளே. உன் அத்தைக்கிட்ட இருந்து அவ்வளவு ஈஸியா எதையும் வாங்கிட முடியாது. ஆனா உனக்காக முதல் தடவை உன்னை பார்க்க வரோன்னு சொல்லி உனக்காக ஆசையா கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. வாங்கிக்கோமா. வாங்கிக்க சாரா, இத்தனை பேர் சொல்றாங்கல்ல, வாங்கிக்கோமா. சரி, சம்மந்தி கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. அதுல என்ன இருக்குன்னு என் மருமக தான் பிரிச்சு பார்க்கணும். சாரா, நீ பிரிச்சு பாரு என்ன இருக்குன்னு. இல்ல, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். உங்க அம்மா ஆசைப்படுறாங்கல்ல, பிரிச்சு பாரு என்ன இருக்குன்னு தெரியட்டும். சரி. என்னங்க இது, டைமண்ட் நெக்லஸ் தானே? ஆமா ராஜி, டைமண்ட் நெக்லஸ் தான். என்னங்க, இன்னும் நிச்சயதார்த்தம் கூட ஆகல, பொண்ணை பார்க்க வர்றதுக்கே டைமண்ட் நெக்லஸ்னா அந்த வீட்டுக்கு நம்ம பொண்ணு மருமகளா போனா? ஆமா ராஜி, அந்த வீட்டுக்கு மட்டும் நம்ம பொண்ணு மருமகளா போனா தங்க மலை தான். ஐயோ, பொண்ணு முத தடவை பார்க்க வர்றதுக்கு இப்படி ஒரு கிஃப்ட்னா, அடுத்து நிச்சயதார்த்தம், அதுக்கு அடுத்து கல்யாணம், இதுக்கெல்லாம் எப்படிப்பட்ட கிஃப்ட் கொடுப்பாங்க? ஆமா ராஜி, இப்ப ஏற்பட்ட சம்பந்தத்தை போய் இந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு இருக்கா பாரு. இந்த கல்யாணத்துல இவளுக்கு என்ன குறைச்சல்? ஆமாங்க, இனிமே இவ அடம் பிடிச்சாலும் சரி, அழுதாலும் உருண்டாலும் சரி, இந்த சம்பந்தம் தாங்க நமக்கு சரி. அதுக்கப்புறம் நம்ம பொண்ணு தங்க முட்டை இடுற வாத்து. வாழ்க்கை
என்ன ஆகுமோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப என்னடானா மகாராணி மாதிரி என் பொண்ணு வாழ போறான்னு நினைக்கிறப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாங்க. ஆமராஜி, நம்ம வீட்டுல நம்ம பொண்ணு இளவரசி மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தா. போற வீட்டுல எப்படி இருக்க போறான்னு நினைச்சேன். ஆனா முதல் தடவை பொண்ணை பார்க்க வர்றதுக்கே இப்படி ஒரு gift கொடுப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. நம்ம பொண்ணு மகாராணி மாதிரி பாத்துக்கிடுவாங்க ராஜி. ம், ஆமாங்க. இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் எனக்கு போட்டு பழக்கமே இல்லை. இங்க பாரு சாரா, இதுக்கப்புறம் நீ என் வீட்டு மருமக. இந்த மாதிரி அதிகமா போட வேண்டியிருக்கும். அதனால இப்பயே எல்லாத்தையும் போட்டு பழகிக்க. இன்னும் வேணும்னாலும் சொல்லு, உனக்காக நான் எவ்வளவு வேணா பண்ணுவேன். இல்ல பரவாயில்ல, எனக்கு இதுவே போதும். உனக்காக ஆசை ஆசையா தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கா. ஒரு தடவை அவகிட்ட போட்டு காட்டிருமா. ஆமாம்மா, ஒரு தடவை போட்டு காட்டேன். சரி. என்னங்க இவ்வளோ அழகா இருக்கு பாத்தீங்களா? ஆமாமா எஸ், நீ தேடி தேடி எடுத்தது வீண் போல. நம்ம மருமக கழுத்துக்கு கச்சிதமா பொருந்திருக்கு. சூப்பரா இருக்குமா சாரா? சரி சரிம்மா, இப்ப நீ உள்ள போ. சரி வா சாரா. நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. கேளுங்கண்ணே, என்ன கேட்கணும்? இல்ல, முன்னாடி பாட்டி வந்தப்பையும் சரி, இப்ப நீங்க வந்தப்பையும் சரி, மாப்பிள்ளைய ஒரு தடவை கூட இங்க கூப்பிட்டுக்கிட்டே வரலையே. அது வந்து சம்பந்தி, அது வந்து அவன் டாக்டர் பாத்தீங்களா, எப்பயுமே பிஸியாவே இருப்பான். நாங்களும் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தோம். நீங்க பாத்துட்டீங்கல்ல, போதும்மா, உங்களுக்கு பிடிச்சா போதும்பா அப்படின்னு தான் சொல்லிட்டா. அப்பாடா தப்பிச்சு. என்னதான் டாக்டராகவே இருந்தாலும் இந்த மாதிரி விஷயம்லாம் நமக்கு முக்கியமானது பாத்தீங்களா. இங்க வருத்தப்படுறது எங்களுக்கு புரியுது. உங்க ஆசைப்படி நிச்சயதார்த்த அன்னைக்கு எங்க மகன் இங்க வருவான். நிச்சயமா? நிச்சயமா. என்னாச்சு சம்பந்தி ஐயா? அம்மா உங்ககிட்ட ஒன்னும் சொல்லலையா? இங்க பாருங்க. இங்க பாருங்கண்ணே, அத்தை எல்லாத்தையும் எங்க கிட்ட சொன்னாங்க. அப்புறம் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? நாங்க தான் எல்லாத்தையும் சொல்லிட்டோமே. எப்படியாவது ஒரு வாரத்துல இல்ல 2 வாரத்துல இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிக்கணும்னு சொன்னமே. இப்படி இருக்க நேரத்துல எப்படி நிச்சயம்லாம் வைக்க முடியும்? பாருங்க அண்ணே, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன். எங்களுக்கு இருக்க வசதிக்கும் ஸ்டேட்டஸுக்கும் உங்க பையனோட கல்யாணத்தை எப்படி நடத்தணும் நீங்களே சொல்லுங்க. ஜாம் ஜாம்னு தடபுடலாம் நடத்தணுமா வேண்டாமா? சொல்லுங்கண்ணே, நீங்களே சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கும் ஒரே ஒரு பொண்ணு, அதுக்கப்புறம் உங்களுக்கு பையன் இருக்கான். நீங்க உங்க பையன் கல்யாணத்தை நல்லா நடத்தணும் தானே ஆசைப்படுவீங்க? ஆமாமா. அதே மாதிரி தானே என் பையனுக்கு அப்புறம் எனக்கு பொண்ணும் கிடையாது, அப்புறம் எனக்கு இன்னொரு பையனும் கிடையாது. ஏன் ஒரே ஒரு பிள்ளையோட கல்யாணத்தை நான் தடபுடலாம் நடத்தணும்னு ஆசைப்படுறது தப்பா? நீங்களே சொல்லுங்க. நாங்க தப்புன்னு சொல்லல. நீங்க எங்க பொண்ணுதான் முடிவு பண்ணிட்டீங்க, நாங்களும் உங்க பையன் தான் முடிவு பண்ணிட்டோம். ஆனா எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம். பாருங்கண்ணே, அவன் பிரச்சனை பண்றா இவன் பிரச்சனை பண்றான்றதுக்காக என் பையனோட கல்யாணத்தை சிம்பிளா என்னால நடத்த முடியாது. என் பையனோட கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நான் நினைச்ச மாதிரி நடத்தணும்னு ஆசைப்படுறேன். அதனால பொறுமையா பையா தான் நடத்தணும்னு நினைக்கிறேன். நிச்சயதார்த்தம், ரிசப்ஷன், கல்யாணம் அப்படி போகணும்னு தான் ஆசைப்படுறேனே தவிர 2 வாரத்துக்குள்ள அவசரமா என் பையன் கல்யாணத்தை நடத்த என்னால முடியாது. உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நான் பாத்துக்கிறேன். என் வீட்டுல நடக்க போற முதல் விசேஷம் என் ஒரே பையனோட கல்யாணம். எப்படியெல்லாம் நடத்தணும்னு நான் கனவு கண்டு வச்சிருக்கணும், அதே மாதிரிதான் நடக்கும். உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்க அண்ணன் புள்ள இந்த வீடு இந்த சொத்து எனக்கு தான் சொந்தம்னு சொல்லி கேஸ் போட்டிருக்கான். அது எப்ப வேணா அவங்க பக்கமும் திரும்பலாம், உங்க பக்கமும் திரும்பலாம். அதுதானே உங்க பிரச்சனை? ஆமாமா, நான் இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தை இப்ப என் அண்ணன் பையன் வந்து எனக்கும் பங்கு வேணும்னு கேட்டுட்டு இருக்கான். அதுதான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. அதனாலதான் சாராவோட கல்யாணத்தை சீக்கிரமா முடிக்கணும்னு நினைக்கிறோம். இதை உங்ககிட்ட மறைக்கணும்னு நாங்க நினைக்கல. எனக்கு தெரியுதுண்ணே, ஏன்னா இதை நீங்க முன்னாடியே எங்க கிட்ட சொல்லிட்டீங்க. எங்க கிட்ட மறைக்கணும்னு நீங்க நினைக்கல. இந்த சில்லி காரணத்துக்காக என் பிள்ளையோட கல்யாணத்தை அவசரமா என்னால முடிக்க முடியாது. உங்களுக்கு விருப்பம்னா சொல்லுங்க. சரிம்மா, நீ இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் உங்க விருப்பம், எங்களுக்கு எந்த அவசரமும் இல்லை. என்னங்க இப்படி சொல்றாங்க? இடுராஜி, அவங்களாம் என்ன பிரச்சனையா இருந்தாலும் நம்ம பொண்ணுதானே முடிவு பண்ணிட்டாங்களே. நிச்சயம் ஆகட்டும், நிச்சயம் மட்டும் ஆகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் எல்லாத்தையும். சரிங்க, சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் இப்பயே பேசிக்கலாம். நான் கூட நீங்க அமெரிக்கால இருந்து வர்றீங்க, ரொம்ப ஸ்டைலா மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பீங்க, மாடர்ன் மாமியாரா இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா தமிழ்நாடு பண்பு மாறாம இருக்கீங்களே. ராஜி, என்ன பேசிட்டு இருக்க? பரவாயில்ல விடுங்க. அமெரிக்கால இருந்தா மாடர்னா இருக்கணும்னு அவசியமா? நான் சும்மா தான் கேட்டேன், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கிறாதீங்க. அதெல்லாம் இல்ல, மத்தவங்க எப்படியோ, ஆனா நான் இப்படி. அப்புறம் வந்துட்டீங்க, கையோட இதையும் கேட்டுறோம். எங்க பொண்ணுக்கு எவ்வளவு போடணும்னு எதிர்பார்க்கறீங்க? அவ உங்க பொண்ணு, நீங்க அவ்வளவு போடணும் இவ்வளவு போடணும்னு நான் கேட்கவே மாட்டேன். ஏன்னா என் மாமியார் எனக்கு அவ்வளவு போடுங்க இவ்வளவு போடுங்கன்னு எதுவுமே கேட்கல. உங்க இஷ்டம், உங்க பொண்ணுக்கு நீங்க எவ்வளவு போடணுமோ போட்டுக்கங்க அப்படின்ட்டாங்க. அதே மாதிரிதான் நானும். உங்க பொண்ணு
நீங்க உங்க பொண்ணுக்கு எவ்வளவு போடணுமோ போடுங்க. போடாட்டினாலும் பிரச்சனை இல்லை எனக்கு. ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி. நான் கூட அமெரிக்கால இருந்து வர்றவங்க எப்படி இருப்பாங்களோன்னு நினைச்சேன். ஆனா நீங்க எப்படி சிம்பிளா எல்லார்கிட்டையும் பேசி பழகுற மாதிரி இருக்கீங்களே. அப்படித்தான். எனக்கு எது பிடிக்காதோ அது எனக்கு கடைசி வரைக்கும் பிடிக்காது. எனக்கு ஒண்ணு பிடிச்சிச்சுன்னா அதை கடைசி வரைக்கும் நான் விடவே மாட்டேன். மலர் போன் அடிக்குது பாரு, அட்டென்ட் பண்ணு. சரிங்க மாமா. ஹலோ, யாரு? நான் இன்ஸ்பெக்டர் அருண் பேசுறேம்மா. சரவணன் இருக்காரா? இதோ இருக்காரு, கொடுக்குறேன். மாமா. யாருமா? மாமா, இன்ஸ்பெக்டர். அதோ வர இதோ இப்ப வந்துருவாரு. சரிம்மா. சத்யா என்ன பண்றாங்க? நல்லா இருக்காங்களா? சத்யா நல்லா இருக்காம்மா. வீட்டுல அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களானே? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. நல்லா விசாரிக்கிற நேரத்தை பாரு. குடி போன. குடுக்கறேனே. சொல்லுங்க அருண், என்ன சொல்றீங்க? நிஜமாவா? ஆமா சரவணன், தர்ஷினியை பத்தி ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. அதை நம்ம விட்டுறவே கூடாது. நீங்களும் அஸ்வினும் உடனே நான் சொல்ற இடத்துக்கு கிளம்பி வந்துருங்க. ஓகே அருண், எந்த இடம் இடத்த மட்டும் சொன்னீங்கன்னா நானும் அஸ்வினும் இப்பயே கிளம்பி வந்துருவோம். என்னாச்சு மாமா, எதுவும் பிரச்சனையா? இது சொல்றேன். ஓகே லொகேஷன் அனுப்பி விடுங்க, நானும் அஸ்வினும் வந்துடுறோம். இங்க கண்டுபிடிச்சது உண்மைதானே? என்னன்னு தெரியல சரவணன், ஆனா நம்ம லொகேஷன் போனாதான் என்ன ஏது அப்படின்னு தெரியும். எனக்கு தெரிஞ்சு தர்ஷினியோட போன் சிக்னல் கடைசியா அங்கதான் காட்டுது. பேசிட்டு இருக்க நேரம் இல்ல சரவணன், நானும் கிளம்பி வரேன். நீங்களும் சீக்கிரமா கிளம்பி வாங்க. ஓகே அருண், இப்பயே கிளம்பி வந்துடுறேன். என்ன மாமா, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைன்னு இல்லம்மா, தர்ஷினியை பத்தி ஏதோ ஒரு க்ளூ கிடைச்சிருக்குன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அதான் அந்த இடத்துக்கு கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. மாமா, தர்ஷினிக்கு எதுவும் ஆயிருக்காதுல? பயப்படாம இருமலர், தர்ஷினிக்கெல்லாம் எதுவும் ஆகாது. இப்ப இருக்கிறதுலயே வீட்டுல நீ தான் கொஞ்சம் தைரியமா இருக்க. அவங்க கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லு, கொஞ்சம் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்க சொல்லு. இப்படியே இருந்தாங்கன்னா உடம்பு கெட்டு போயிடும். நான் சொல்லதான் மாமா செய்யறேன், அத்தையும் சொல்லதான் செய்யறாங்க. என்னதான் இருந்தாலும் தர்ஷினிக்கு அம்மா பார்த்தீங்களா, அதனாலதான் அவங்களுக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. தர்ஷினியை சீக்கிரமா கண்டுபிடிங்க மாமா. யாருக்காக இல்லாட்டினாலும் அவங்களுக்காகவாவது சீக்கிரமா கண்டுபிடிச்சு சொல்லுங்களேன். நாங்களும் தேடிக்கிட்டு தானம்மா இருக்கோம். தேடாட்டி இருந்தா நீ பேசலாம், நாங்க தேட தானே செய்யறோம். நீங்க தேடலன்னு நான் சொல்லல மாமா, ஆனா அவங்களுக்காக கொஞ்சம் சீக்கிரமா என்ன ஏதுன்னு பாருங்கன்னு சொல்றேன். முன்னாடியாவது தர்ஷினியை யார் கடத்தினா என்ன ஏதுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா இப்ப தர்ஷினியை பத்தி ஒரு விவரமும் தெரியல. இப்ப கூட ஏதோ ஒரு நம்பிக்கையில தான் வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. அங்க தர்ஷினியோட போன் கிடக்கலாம், இல்ல வேற ஏதாவது கூட நடந்திருக்கலாம். மாமா, இல்ல வேற யாராவது கடத்திட்டு போயிருக்கலாம்னு சொல்றேன். முன்னாடியாவது இவங்க தான் கிரிமினல்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா இப்ப யார் அந்த கிரிமினல்னே தெரியாம கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. தலையில அப்படி வலிக்குது. என்னாச்சு எனக்கு? ஏன் இப்படி தலையெல்லாம் சுத்துது? ஆர் யூ ஓகே பேபி? எனக்கு என்னடா ஆச்சு? தலையெல்லாம் அப்படியே சுத்துது. ஏன் சுத்தாது? ஏன்டி மாப்பிள்ள சுத்தாது உனக்கு? நைட்டு என்ன 1 ரவுண்டா 2 ரவுண்டா 10 ரவுண்டு? என்னடா சொல்ற? 10 ரவுண்டா? எனக்கு அறிவில்ல, இல்ல அறிவில்லன்னு கேக்குறேன். ஏன்டா திட்டுற? இந்த புள்ள காணாம போச்சுன்றதுக்காக இப்படியடா உன்னை குடிக்க சொல்லுச்சு? அவ இல்லாம என்னால இருக்க முடியாதுடா. அப்பா சாமி, புலம்பாத போதும். நீ நைட்டு புலம்புனதே என் காதால கேட்க முடியல. இப்பயும் புலம்பி என் காதுல ரத்தம் வர வச்சிடாத. இந்தா முத டீய குடி. எனக்கு வேண்டாம். குடிடா, குடிச்சா கொஞ்சம் கேராகாம இருக்கும். குடி. அதுக்காக இஞ்சி, ஏலக்காய், அதிமதுரம் எல்லாம் போட்டிருக்கேன். மசாலா டீ. என்கிட்ட அடி வாங்கிட்டு போயிடாத, ஒழுங்கா ஓடி போயிரு. சரி, ஃபீல் பண்ணாத. முத காஃபியை பிடி. வேணான்னு சொல்றேன்ல, போடா. சரி, எதுக்காக குடிச்சேன்னு உனக்கு தெரியாது. இப்ப உட்காந்து பேச எனக்கு டைம் இல்ல. கிளம்பு. எங்க கிளம்பு? தர்ஷினியை தேடாத. எங்க போய் தேடுவ? எங்கயோ போய் தேடுற. வைத்தியமாடா நீ? எங்கடா போய் தேடுவ? எங்க இருக்குன்னு தெரியாத பிள்ளைய எப்படி தேடுவ நீ? ஏதாவது ஒரு குழு வேணும். குழு கிடைச்சா கூட அந்த பொண்ணு இங்க இருக்குன்னு சொல்லி தேடுவ. இப்ப எப்படி உன்னால தேட முடியும்? அதுதான்டா, அதுதான் என் மண்டையவே குழப்புது. அதனாலதான் நைட்டு நான் அப்படி பண்ணேன். வெக்கமா இல்ல உனக்கு? இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? நீ விரும்புற பொண்ணை தேடி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேல, அப்ப சுயநினைவோட இருக்கணும்ல. ஒரு டாக்டரா இருந்துகிட்டு நீயே இப்படி பண்ணா மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ண உனக்கு என்ன தகுதி இருக்கு? சாரிடா, ஏதோ தெரியாம பண்ணிட்டியா? இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? அது எப்படிடா தெரியாம பண்ணுவ? சாமி, ஏதோ புத்தி கெட்டு போய் மண்டை குடைச்சல பண்ணிட்டேன். நீயும் டென்ஷன் ஏத்தாத.
சரி, இன்னைக்கு ஒரு நாள் தானா, இனிமே டெய்லியும் இப்படிதானா? அதெல்லாம் சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுன்னா அப்புறம் ஓயிச்சிடும். அந்த பொண்ணையும் உன்னால காப்பாற்ற முடியாது. என்னடா சொல்ற? இங்க பாருடா, ஏதோ ஒரு சூழ்நிலையில அந்த பிள்ளை மாட்டி ஏதோ ஒரு நிலைமையில உனக்கு போன் போட்டாலோ இல்ல அந்த பொண்ணு மூலியமா மத்தவங்க யாராவது உனக்கு போன் போட்டாலோ நீ சுய நினைவோட இருந்தா தான் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியும். இந்த மாதிரி குடிச்சிட்டு செத்து போன மாதிரி படுத்து கிடந்தா எப்படி அவனால காப்பாற்ற முடியும்? ஆமாடா, இந்த யோசனையே எனக்கு வரல. மூளை இருந்தா தானே, மூளை கட்டவனே. ஆமா ஆமா, அத மூளையே இல்லாத நீ சொல்ற பத்தியா? ஆமா சார், எனக்கு மூளை இல்ல, அதனாலதான் இந்த யோசனை எல்லாம் வந்துச்சு. தர்ஷன் உங்களுக்கு இப்ப என்ன வேணுமா? அத நீதான் கேட்கணும். தர்ஷன் என்ன? என்னடா ஆச்சு உனக்கு? நல்லா தானே இருந்த? இப்பயும் நான் நல்லா தான் இருக்கேன். பார்த்தா அப்படி தெரியலையே. நைட்லாம் ஏதோ பண்ணான்னு கேள்விப்பட்டேன். நான் என்னமா பண்ணிட்டு போறேன்? உங்களுக்கு என்ன அதனால? இப்படித்தாண்டா ஓ இஷ்டத்துக்கு விட்டு விட்டு தான் இப்படி வந்து நிக்கிறப்ப. அதனாலதான் இப்ப ஓ இஷ்டத்துக்கு முடிவு எடுக்காம எங்க இஷ்டத்துக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இங்க என்ன முடிவு வேணா எடுத்துட்டு போங்க, அதையே ஏன்ட்ட சொல்றீங்க? ஏன்னா சம்பந்தப்பட்டவன் நீ தானே, உன்கிட்ட தானே சொல்ல முடியும். இங்க பாருங்க, நானே டென்ஷன்ல இருக்கேன். கூட கொஞ்சம் என்ன டென்ஷன் ஏத்தாதீங்க, பேசாம போயிருங்க. அப்படி என்னடா டென்ஷன் உனக்கு? இல்ல அப்படி என்ன டென்ஷன் உனக்கு? நாங்க உன் கூட இருக்கும் போதே நீ இந்த ஆட்டம் ஆடுனா நாங்க இல்லாதப்ப நீ என்னென்ன பண்ணிருக்க மாட்டேன். பாருங்க, என்ன கடுப்பேத்தாதீங்க, பேசாம போயிருங்க. அதான் நீங்க என்னமும் பண்ணி தொலைங்கன்னு விட்டுட்டேன்ல, அப்புறம் என்ன? எனக்கே 1008 பிரச்சனை இருக்கு. இருக்க பிரச்சனைல நீங்க வேற கூட கொஞ்சம் டென்ஷன் ஏத்தாம போங்கம்மா. அம்மா அம்மான்றது உனக்கு இப்பதான் ஞாபகம் வருதுன்னு? ஏண்டா உன்னை பெத்து வளர்த்தவன்னா நீயே இப்படி இருக்கும்போது நான் எப்படி இருக்க மாட்டேன்? அததாம்மா நானும் சொல்றேன். உங்களுக்கு இருக்க வீம்புல பாதி எனக்கு இருக்காது. 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடியாவது பாய வேண்டாம். தர்ஷன் பாட்டிக்கு சொன்னதுதாம்மா உங்களுக்கும். என்ன இந்த உருட்டுற வேலை மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கிறாதீங்க. உங்க உருட்டலுக்கும் மிரட்டலுக்கும் பயப்படுற ஆளு நான் கிடையாது. நீங்க எத்தனை பொண்ணை வேணா போய் பாருங்க, எவ்வளவு வேணா போய் கேளுங்க, அது எனக்கு பிரச்சனையே இல்ல. ஏன்னா நான் கல்யாணம் பண்ணாதானே. நான் கல்யாணம் பண்ண வச்சுட்டா அதுவும் நான் பார்த்து எனக்கு பிடிச்ச பொண்ணு. முன்னாடி சொன்னதான் நான் சொல்றேன். தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயுன்னு. நீங்க எவ்வளவு தூரத்துக்கு என்ன அடிக்கிறீங்களோ அதை விட டபுள் மடங்கா உங்களை நான் அடிப்பேமா. தர்ஷன் நான் உன்னோட அம்மா. நீங்க எனக்கு அம்மா தான், ஆனா நீங்க அம்மான்றதுக்காக நான் உங்களுக்கு அடிமையா இருக்க முடியாது. தர்ஷன் நான் உன்னோட நல்லதுக்காகத்தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ என்ன ஒரு வில்லி ரேஞ்சுக்கு பாத்துட்டு இருக்க தர்ஷன். சொன்னாலும் சொல்லாட்டினாலும் அதுதான் உண்மை. எப்ப பெத்த பிள்ளை ஆசை முக்கியம் இல்ல, உங்களோட ஆசை தான், உங்களோட கௌரவம் தான், உங்களோட பணம் தான், உங்களோட சொத்து தான் முக்கியம்னு நினைச்சீங்களோ அப்பயே நீங்க எனக்கு வில்லிதாமா. என்ன கிஷோர், இவன் கூட நீயும் சேர்ந்துட்ட போல. நான் தானே பேசிட்டு இருக்கேன், தேவையில்லாம எதுக்கு அவனை இழுக்கிறீங்க? இல்லம்மா, காஃபி கொடுக்க தான் வந்தேன். இங்க பாரு கிஷோர், நீ என்னோட ஃப்ரெண்டு, வீட்டு வேலைக்காரன் கிடையாது. அவங்களுக்கெல்லாம் பயப்படணும்னு உனக்கு எந்த அவசியமும் கிடையாது. தர்ஷன் சும்மா சும்மா கத்தி என்ன டென்ஷன் ஏத்த வேணாம்னு சொல்லுடா. கத்துனா அவங்களுக்கு தான் தொண்டை கெட்டு போகும். இருடா இரு, உன்னை வச்சுக்கிறேன் இரு. என்ன கிஷோர், இவன் ஆடுற ஆட்டத்துக்குலாம் நீயும் ஆடிட்டு இருக்கா போல. ஆமாமா, 2 பேரும் சேர்ந்து ரெக்கார்ட் டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம், வந்து பாத்துட்டு போங்க. தர்ஷன் இந்த காமெடியா பேசுற வேலையில என்கிட்ட வச்சுக்கிறாத. இப்ப நான் தானே உங்க ரூம்ல வந்து நிக்கிறேன், தேவையில்லாம நீங்க தான் என்கிட்ட வந்து பேசி என்ன டென்ஷன் ஏத்திட்டு இருக்கீங்க. பேசாம போங்க. பேசாம போனீங்கன்னா உங்களுக்கு மரியாதை கிடைக்கும், இல்லைன்னா அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. பெத்த அம்மா கிட்ட பேசுற மாதிரியோட பேசுற நீ. அதுக்கு நீங்க பெத்த பிள்ளைய அவங்க ஆசைப்படி நடக்க விடணும். அது நடந்தா இது நடக்கும். ஏய் நீ கண்ட கண்ட நாயெல்லாம் வீட்டுக்குள்ள ஏத்தி அழகு பார்க்கணும்னு நினைப்ப, அதுக்கு நாங்க சம்மதிக்கணுமா என்ன? பேசாம போ சொல்றா. வீறு வீருன்னு கத்திக்கிட்டு மனுஷனுக்கு தலைவலி வேற கூடுது. அந்த காஃபியை கொடு. ஆறி போயிருக்குண்டா, வேற எடுத்துட்டு வர. பரவாயில்ல, காஃபி ஆறி பண்ணா என்ன, நான் சூடாதான் இருக்கேன், குடு. இரு இரு, உன்னை எப்படி பார்க்கணுமோ அப்படி பாத்துக்கிறேன். ஏய் கிஷோர், எனக்கு என்னமோ இவங்க மேலதான்டா சந்தேகமா இருக்கு. இவங்க வந்ததுல இருந்து அந்த பிரச்சனையே. ஏய் அப்படிலாம் இருக்காதுடா, இவங்க வந்ததே நைட்டு ஃபிளைட்டுக்கு தான். ஆனா தர்ஷினி காணாம போனது ஆஃப்டர்நூன் மணி தானே சொன்னேன். அதாண்டா எனக்கும் ஒன்றும் புரியல, மண்டை காயுதுடா சாமி. ஒரே ஒரு பொண்ணு, எனக்கு பிடிச்ச பொண்ணை லவ் பண்ணிட்டு நான் படுற பாடு இருக்கு பத்தியா. இதுக்கு லவ் பண்ணாமலே இருந்திருக்கலாம்டா, அந்த புள்ளையாவது நிம்மதியா இருந்திருக்கும். ஏன்டா அப்படிலாம் நினைக்கிறேன்? என்ன நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படிதான்டா எனக்கு நினைக்க தோணுது. தர்ஷினிக்கு மட்டும் இவங்களால ஏதாவது ஆச்சுன்னு தெரிஞ்சிச்சு நான் மனுஷனா இருக்க மாட்டேன் கிஷோர்.
அவ உயிருக்கு மட்டும் ஏதாவது ஆபத்துன்னு எனக்கு தெரிய வந்துச்சு, ஒரு பிரளயம் தாண்டா இங்க நடக்கும். ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டி. அப்படியே பெல் பட்டனா அதில் வச்சுக்கோங்க. அப்பனாதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.